என் பேர் ஞானசேகரன். நான் சிவகங்கையிலேருந்து வரேன். என்னோடய ரேங்க் பார்த்தீங்கன்னா 4354. இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வாட்டர் ரிசோர்ஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க? நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்க மூலமாக தான் நான் இங்கே வந்தேன், இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். எந்த ஆண்டு உங்கள் பயணம் தொடங்குச்சு? என்னோடய பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து வேலை பார்த்துட்டு படித்ததுனால என்னால் வந்து அச்சீவ் பண்ண முடியல. இப்போ கடந்த 2022லேருந்து நான் வந்து முழுமையாக படிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து 24 தான் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ போஸ்டிங் வாங்கியிருக்கேன். 22 அட்டம்ப்டில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்க? 148 போட்டேன். எந்த அட்டம்? 167. 148 எப்படி 167 மாற்றுறீங்க? அதுக்கு என்னென்னலாம்? அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் பார்க்குறது. ஜிகே வந்து அவ்வளோவா பார்க்கல. இந்த தடவை அதை வந்து அப்படி இல்லாமல் ஜிகே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் 11th 12th எல்லாமே தேவையான புக்ஸ் எல்லாமே படிச்சிட்டேன். ஆமாம், அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. ஆமாம். நீங்கள் எப்படி அகாடமி போய் படிச்சிங்களா இல்லை செல்ஃபாக படிச்சிங்க? இல்லை, செல்ஃபாக தான் படித்தோம். அகாடமின்னா டெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டோம். ப்ரைவேட் சென்டரில் போய் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். ஆமாம். இப்போ வந்து செல்ஃபாக படிக்கிறோன்னா நிறைய சந்தேகங்கள்லாம் வரும்ல, அதெல்லாம்? ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபாக படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சிலபஸ் எங்கெங்கே இருக்குது, புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து கைட் பண்ணிட்டாங்க. ஏர்லியராக முன்னாடி வந்து நான் ஒரு 6 மாதம் கிளாஸ் போயிருந்தேன். அதனால் எனக்கு சிலபஸ் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து அப்புறமா கிளாஸ் போகாமல் டெஸ்ட் பேஜ் மட்டும் போய்கிட்டேன். நீங்கள் எப்படி நான் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா? இல்லை, ரெண்டுமே தான். ஆமாம், ஒரு சிலது வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, புரிஞ்சு தான் படித்தாகணும். ஒரு சிலது வந்து மெமரி பண்ண முடியாது. அதனால் ரெண்டுமே வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணோம். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா? இல்லை, நோட்ஸு எடுக்கலை. பட் புக்கிலையே நான் எழுதி வச்சுருவேன். மேலேயே நோட்ஸ் வந்து தனியான்னு சொல்லிட்டு நோட் போட மாட்டேன். அந்த இடத்துலையே வந்து என்னென்ன எது மறக்குதோ அதை மட்டும்தான் படிப்பேன். நான் நோட்ஸாக எடுப்பேன். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எது மறக்குதோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருவேன். ப்ளஸ் சம்ஸ்லேயுமே அப்படி தான். எந்தெந்த சம் வந்து எனக்கு டவுட்டாக இருக்கோ அதை ஃபுல்லாக தனியாக வந்து எழுதி வச்சு அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறது. திருப்பி நம்ம எக்ஸாம் போயிடலாம், அது மட்டும் மறத்தா போதும். ஈஸியான சம்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? கற்றுக் கொடுத்த பாடம்னா, முழுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும். இடையில என்னை பொறுத்தளவு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முழுமையாக இருந்தவங்க எல்லாருமே வேலைக்கு வாங்கிட்டாங்க. விட்டுட்டு போனவங்கள தவிர மற்ற எல்லாருமே வாங்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க, அங்கே தான் படித்தோம். இங்கே படித்தவங்க நிறையா பேர் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த அட்டம்ப்டில் ஒரு சிலருக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு கிடைக்காம போயிருக்கலாம், இல்லை 1 மார்க்கில் 2 மார்க்கில் மிஸ் பண்ணவங்களா இருக்கலாம். அவங்களுக்காகலாம் ஏதாவது ஒரு ஆலோசனை இல்லை சஜஷன்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும். தயவுசெய்து விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த ஃபீல்டில் விட்டுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபீல்டு. எக்ஸாம் ஹாலில் எதுவும் நீங்கள் தவறுகள் பண்ணீங்களா? இல்லை, ஓஎம்ஆரில் நான் எந்த தவறுமே பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் போடணும். டெஸ்ட் பேஜ் எதுக்காக அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் ஓஎம்ஆரில் தப்பு பண்ணக்கூடாது. அதாவது நான் என்னை பொறுத்தளவு வந்து நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் போடுறதுலையே அங்கேயே தப்பு பண்ணிடணும், இங்கே எதுவும் தப்பு பண்ணக்கூடாது. வர்ற தப்புகளை அங்கே திருக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து யூஸ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டே ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டு இருந்தீங்க. ஒர்க் போயிட்டே படிக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் அந்த மாதிரியும் படிக்கிறாங்க. அவங்களுக்காக ஏதாவது சஜஷன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 10 மணி நேரம் படித்தாங்கன்னா நம்ம ஒர்க் போயிட்டே படிச்சுட்டு அந்த ஒரு 4 மணி நேரமும் அவ்வளோதான் படிக்க முடியும். ப்ளஸ் நம்மளோட ப்ரெஷர் வேறு இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் வேறு இருக்கும். அதில் நம்ம என்ன தான் படித்தாலும் மறந்து போயிடும். திருப்பி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிக்கிறாங்க. அதுதான் தப்பு. முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கான இடம் வரையில் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடும். இந்த ஒரு எக்ஸாமுக்கு வரவங்க எத்தனை முறை ரிவிஷன் பண்ணியிருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க? அது நிறையா தடவை பண்ணியிருக்கோம். தமிழ் புக்கெலாம் நம்ம வந்து எப்போ நம்மளே கணக்கில்லாத முறை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். ரிவிஷன் அதாவது அகலமாக படிக்கிறதில்ல, ஆழமாக படிக்கணும் நிறையா. அதுதான் முக்கியம். நிறையா சோர்ஸ்ன்னு தேடாமல் குரூப் 4 பொறுத்தளவு ஸ்கூல் புக்ஸே நம்மளுக்கு வந்து போதுமானது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் வெளியில் படிச்சுட்டா போதுமானது. ஸ்கூல் புக்ஸை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ், யூடியூப் வீடியோஸு இந்த மாதிரி தான். என்னை பொறுத்த நான் பேப்பர்லாம் படிக்கலை. யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்ப்பேன். அவங்க கொடுக்குற அந்த பிடிஎஃப்லாம் வரும் இல்லையா, அதை நிறையா படித்து பார்க்குறது. ஓகே, இப்போ நீங்கள்
நோட்ஸ் எடுக்கலன்னு சொன்னதுக்காக கேட்குறேன். இப்போ ரிவிஷன் லாஸ்ட் ரிவிஷன் பண்ணுவோம்ல, எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி இல்லை ஒரு நாள் முன்னாடியோ ரிவிஷன் பண்ணும்போது நம்ம எடுத்த நோட்ஸ்னால் ஒரு கிளான்ஸ் இப்படி பார்த்துடலாம். இப்போ புக்லேயே எழுதுனா ரொம்ப நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ்? தேவையில்லாத பார்ட்ஸில் புக்கையே அடிச்சிருவேன். புக்லேயே பேனா வச்சு அடிச்சு வச்சுருவேன். இதெல்லாம் நம்ம படிக்க தேவையில்லை, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது தெரியும் அப்படின்றதுக்காக அதே புக்லேயே அடிச்சு வச்சுருவேன். அதனால் திருப்பி நான் அதை படிக்க மாட்டேன். ஒரு லாஸ்ட் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண? தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். நிறைய பேர் வந்து மேக்ஸ் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் இல்லை, நானுமே ஆக்சுவலாக மேக்ஸில் கொஞ்சம் சுமார் தான். நிறையா தடவை செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சம்ஸ் ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். போட்டு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. நானுமே மேக்ஸில் ஸ்லோ தான், நிறையா போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுதான் கை கொடுத்துச்சு. இந்த சம் பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். நிறையா போட்டு பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போய் கை கொடுக்காது. நீங்கள் எழுதுதான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வரும். இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஹாலில் அந்த 3 மணி நேரத்தில் ஒரு கடைசியாக மேக்ஸை வச்சுட்டு 10 நிமிஷம் தான் இருக்கும், 5 சம் போடணும், அந்த பதட்டத்திலே அந்த 5 மார்க்லாம் விட்டுருவாங்க. அப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துருங்க. அடுத்து நான் தமிழ் இது மேக்ஸ் கொஞ்சம் நல்லா போகிறனால அடுத்து மேக்ஸை போட்டுருவேன். ஏன்னா மேக்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர் இது கன்ஃபார்ம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஜிகே பொறுத்த நம்மளால் சொல்ல முடியாது. எவ்வளோதான் ஆழமாக படித்தாலும் அவங்க எங்கிட்ட இருந்தாலும் கேட்டுருவாங்க. அதனால் சொல்ல முடியாது. இது 25 இருக்கையில் நம்ம 25க்கு ஒரு 23, 21 எடுத்தால் கூட போதுமா? இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் இருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கிறேன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். மெட்டீரியல் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான். 6 to 12 வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அது வாங்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 50% ஜெயிச்ச மாதிரி தான். மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து சும்மா செல்லிலே வச்சு படிச்சிடுவேன் அந்த மாதிரிலாம் செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து புக்கு வச்சுருந்தா தான் அதில் நம்ம நோட்ஸ் எழுதுவோம். நம்மளோட நோட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் படிச்சுட்டு போகலாம். ஒவ்வொரு ஆள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு டாபிக் படிப்பாங்க. ஒரே டாப்பிக்கை வேறு புக்கில் படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து தப்பு. நீங்கள் எப்படிங்க சிலபஸ் வைஸ் படிச்சிங்களா இல்லை புக் வைஸ் படிச்சிங்களா? சிலபஸ் வைஸ். தமிழ் வந்து புக் வைஸ். இப்போ மாற்றிட்டாங்க சிலபஸ்ஸு, அதனால் சிலபஸ் வைஸ் தான் படித்தாகணும். இருந்தாலும் புக்கில் அந்த பாட்டுகள்லேருந்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் புக்கு படிக்கிறது நல்லது. 2025 எக்ஸாம் வரப்போகுது, அது எழுதக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உங்களுடைய மெசேஜ் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோடு படிங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இப்போ கிடைக்காம போனவங்க மனம் திறந்துடுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஏன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அதனால் நான் வந்து இடையில வந்து விட்டுட்டு போயிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஸ்கூல் பிள்ளைய உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வச்சு படிக்க வச்சாங்க. நான் இப்போ வந்து போஸ்டிங் வாங்கிட்டேன். ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா படிக்க முடியாது. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே, அப்புறம் என் சிஸ்டர்ஸு, அப்புறம் இப்போ கூட கல்யாணம் கூட எனக்கு ஆகிடுச்சு. எனக்கு வேலையே இல்லாத பொண்ணு கொடுத்தாங்க. என்னை நம்பி ஒரு பொண்ணு வேறு வந்தாங்க. அதனால் அவங்களுக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக.